ஸோ ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி மைலேஜ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு லிட்டருக்கு எவ்வளோ தருது அப்படின்றத இப்போது கிளியராக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், ஆக்சுவலாக ரிசர்வில் இருக்குது வண்டி. அதாவது ட்ரிப் எஃப்ன்றது ரிசர்வ் குறிக்குது. அதில் இப்போ 2.3 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இப்போது பெட்ரோல் போட போகிறோம். அதாவது கரெக்டாக 1 லிட்டர் போட போகிறோம். போட்டுட்டு திரும்ப எப்போ ரிசர்வ் விழுகுதோ அதான் நம்மளோட ஆக்சுவல் மைலேஜ். போய் பார்த்துடலாமா? எஸ், போயிடலாம் கைஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கரெக்டாக 1 லிட்டர் போட போகிறேன். போட்டுட்டு அந்த 1 லிட்டரில் எத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டு திரும்ப ரிசர்வ் விழுகுது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில். அதுதான் நம்மளோட ஆக்சுவல் மைலேஜாக இருக்கும். அதுவும் அதே மாதிரி இப்போ மைலேஜுக்காண்டி பார்த்து நான் ஸ்லோவாக ஓட்டி அப்படி இப்படிலாம் ஓட்ட போகிறதில்ல. ஆக்சுவலாக மைலேஜ் நம்ம எப்படி ஓட்டுவோமோ அப்படி ஓட்டி அதில் நமக்கு எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்ப்போம் கைஸ் எவ்வளோ தருது அப்படின்னு. நானும் உங்களை மாதிரி ஆர்வமாக தான் இருக்கேன். பார்ப்போம். போய் பெட்ரோலை போட்டுரும். ஆஹா, இது சரியான டிராஃபிக்காக இருக்குது. ஆனால் பெட்ரோல் பங்க்கில் இவ்வளோ கூட்டம். வழக்கமாக போடுற பல்க்லேயே போட்டுரும். வெதர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி கூலிங்காக, சம்மர் சீசனில் இவ்வளோ கூலிங்காக இருக்குது. நம்ம அழகர் ஆற்றுல இறங்கினதுலேருந்து தொடர்ந்து மழையாக பெஞ்சிட்ருக்கு ஆக்சுவலி. ஸோ அதனாலே கிளைமேட் ஈவினிங் ஆனால் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. நான் காமிச்சிட்டாங்க ரிசர்வு. இந்த அவளுக்கா டேங்க்கு காட்டுறானா, டேங்க்கை காட்டிட்டான் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது தம்பி அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப கம்மியானா 2 to 3 லிட்டர்ஸ் நான் சொன்னாப்பில் இருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோ இருக்குது. பார்ப்போம். பெட்ரோல் போட்டுட்டு எவ்வளோ தர்றான் அப்படின்றத நம்ம போய் பார்ப்போம் எவ்வளோ. அதே மாதிரி இது பியூர் சிட்டியாகவும் இருக்காது, பியூர் ஹைவேவாகவும் இருக்காது. இது ஒரு கம்பைனாக சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டுமே கலந்து எவ்வளோ தரான் அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி சிட்டிக்கு மட்டும் தனியாக வேணும்னா சொல்லுங்கள், சிட்டி மைலேஜும் நான் போட்டு காட்டுறேன் எவ்வளோ வருதுன்னு. இந்த பல்கில் போட்டுருவோமா? ஒரு தான் வேலை செய்தான், இந்த ரெண்டுமே வேலை செய்தான் தெரியலையே. ஒரு லிட்டர் ஸோ ஸ்கைஸ் பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ இப்போ எவ்வளோ தரோம் அப்படின்றத ரியலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பை 0 பண்ணிட்டு இருங்க. நான் ஒரு பிளேஸில் போய் நிப்பாட்டிக்கிறேன். ஸ்கைஸ் ஸோ ட்ரிப் பியை நம்ம 0 பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ இப்போ எவ்வளோ போகுது, எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றத பார்த்துடலாம் கைஸ். அப்பா, இப்போ நம்ம அப்படியே போயிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டர் பக்கம் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பறந்துடலாம் கைஸ். திரும்ப ட்ரிப் எஃப் விழுகிறானே. ஐயோ, வேறு ஏன் திரும்ப ட்ரிப் எஃப்க்கு வரான்? ட்ரிப் எஃப் வராமல் ஆக்சுவலாக நான் பண்ணுற கால்குலேஷன் கரெக்டாக பாருங்கள். இப்போ நம்ம 1 லிட்டர் போட்டோமா, அப்போ ட்ரிப் எஃப்பில் 3 கிலோமீட்டர் ஓடி இருக்கா.
அப்போது ட்ரிப் எஃப்பில் இருக்க 3 கிலோமீட்டர் வந்து நம்மளோட மைலேஜில் ஆட் பண்ணிப்போமா. இப்படி தானே ஆக்சுவலாக நடக்கணும் ப்ராசஸ்ஸு. ஆனால் இப்போ ஏன் ட்ரிப் எஃப்க்கு மாறுறான்னு தெரியலையே. ரிசர்வில் இருந்தால் தான் 1 லிட்டர் போட்டோமே, அப்புறம் ஏன் திரும்ப ட்ரிப் எஃப் போகிறான். வந்துருச்சு கைஸ், வந்துருச்சு இந்த ட்ரிப்பு. அதாவது இப்போ நான் பட்டன் அமுக்கிறேன்னா அந்த பட்டன் அமுக்க இங்கே மாறுதா. இப்போ ட்ரிப் எஃப் காட்டில் பாருங்கள், இப்போ தான் வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ மழை பெய்யக்கூடாது, மழை பெஞ்சிடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் கிளைமேட்டும் இதே மாதிரி இருக்கணும். ஏன் நமக்கு அப்படி நினைப்பருங்கன்னே தெரிய மாட்டேது. கிளைமேட் இதே மாதிரி இருக்கணும், ஆனால் மழை மட்டும் பெய்யவே கூடாது. அந்த பல்கில் நம்ம டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னே பார்க்கல. பெட்ரோல் டென்சிட்டியை பார்த்து தாங்க பெட்ரோல் போடணும். அதை மறந்துட்டேங்க சார். சிட்டிக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இப்படி தான் இருக்க போகுது. பார்ப்போம் திரும்ப ட்ரிப் எஃப் எப்போ போகிறான் அப்படின்றத. திரும்ப எஃப் போனதுலேருந்து நமக்கு ஆக்சுவலாக மைலேஜ் எவ்வளோ தரான் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி அப்படின்றது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நான் இன்னும் உங்களுக்கு வண்டியை காமிக்கலைங்க. வண்டியை நிப்பாட்டி ஒரு நல்ல பிளேஸ் எனக்கு தெரியும், நான் அங்கே போய் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பல்குலாங்க நான் போடுவேன் பெட்ரோல். இது டென்சிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 760 கிட்டே இருக்குங்க. 760 கிட்ட அந்த பல்கோட டென்சிட்டி இருக்கும். அதனால தான் நான் இந்த பெட்ரோல் பங்க்லாம் போடுவேன் எப்பயுமே. அதாவது நான் போட்ட 15 லிட்டருமே நான் இந்த பல்கெலாம் போட்டேன். இப்போ நான் ஆக்சுவலாக வந்துட்டு க்ரூசிங் ஸ்பீடானால் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70 கிட்ட வச்சுக்கோங்க, மேக்ஸிமமாக 70 கிட்ட. ஏன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடி அதிலே மெயின்டைன் பண்ணலான் இருக்கேன். அதாவது இந்த 70க்குள்ளேயே போயிட்டு ரன்னிங் பீரியட் நான் போனதுலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக அந்த ரன்னிங் பீரியடில் 70க்குள்ளே ஓட்டுறது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா. நான் படித்த வரை, ஆனால் ஷோரூமில் எனக்கு அந்த லிமிட்டேஷன் சொல்லலை. ஸோ தான் ஒரு லொக்கேஷன் வரும், வண்டியை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தரமாக இருப்பாப்பில் பைக். நல்லா இருக்குது நிற்கிறதுக்கு, தரமாக இருக்காப்பில் பாய். வேணாங்க ஆக்சுவலாக இதில் வந்துட்டு கொஞ்சம் கான்ஸும் இருக்குங்க. அது என்னென்னு தான் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து டயர் ரோல் ஆகும்போது இங்கேக்குள்ளே சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் சகதி அடிச்சிடறாப்புல. அது கொஞ்சம் தொடச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது, இல்லைனா இப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். போய் வந்த வேலையை பார்ப்போம், மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்றத கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஆஃப் ரோடும் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். மைலேஜ் டெஸ்ட்டே இதையும் பார்த்துருவோம். ஏன்னா நம்ம ஊரில் பாதி ரோடு பல ரோடு இப்படி தான் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40ல் க்ரூஸ் பண்ணுறோம். அவன் பாட்டுக்கு போகிறான். இப்போ எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு இழுப்பான் வைப்பான் அப்படின்ற மாதிரி வெயிட்டுன்றது எனக்கு இந்த இடத்துல சுத்தமாகவே எனக்கு ஃபீல் ஆகலை. பார்ப்போம் இந்த ரோடு எது வரைக்கும் போகுதுன்ற பார்ப்போமா. ட்ரிப் எஃப்க்கு இப்போ தான் 0.1 வந்திருக்கான், நீங்கள் பார்க்குறீங்க. அப்படின்னா நம்ம ட்ரிப் பியில் செட் பண்ணோமா. ட்ரிப் பியில் எஸ்கைஸ் 29.6 + 4.7 எவ்வளோ, 33 33னா 34.3 தராங்க. 34.3 எப்பா, அதுவும் சிட்டிக்குள்ளே சரியான மைலேஜுங்க. ஓகே, நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆக்சுவலியே. இவன் ஒரு 30 கிட்ட தருவான் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட்டு இவ்வளோ தந்ததுலேயே சாட்டிஸ்ஃபைடுங்க பாய். ரொம்பவே என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வண்டிக்கு 34 ஆன் நான் எங்கேங்க ஓட்டினேன், சிட்டியில் ஓட்டினேன்னா, ஹைவேல ஓட்டினேன்னா, அப்புறம் ஆஃப் ரோடும் பண்ணேன் கொஞ்சம். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு 34 தந்திருக்கான்னு நினைக்கும் போது, அதுவும் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ தந்திருக்கான் எனக்கு. ஸோ இது நிஜமாவே ஒரு மிராக்கிள் தான் நான் சொல்லணும். ஆக்சுவலாக நல்லா சாட்டிஸ்ஃபைடுங்க.
எஸ் கைஸ், ஸோ பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை டாட்டா டாட்டா, பாய் பாய்.